அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் நோன்பு வர்றதுக்கு ஒரு 2 or 3 days தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்றைக்கி அந்த க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறேன். அதை வீடியோ எடுத்து காமிச்சா உங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நோம்பு வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறது ப்ரிப்பரேஷன் அண்ட் க்ளீனிங் தான். நம்ம சேனலில் நோம்புக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே செஞ்சிடலாம்னு யோசிக்காதீங்க. அப்படி நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஒரே நாளில் செஞ்சால் நம்ம ரொம்பவே டயர்டாயிருவோம். கிச்சன் தனியாக, ரூம் தனியாக, ஹால் தனியான்னு பிரித்து நீங்கள் க்ளீனிங் பண்ணிக்கோங்க. ஒரே டயத்தில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிறாதீங்க, உங்களுக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருந்த க்ளீனிங் எல்லாமே ஒரு 2-3 நாளாக சேர்த்து செஞ்சது தான். ஃபஸ்ட்டு கிச்சனில் உள்ள ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு ஃப்ரிட்ஜில் உள்ள கண்டெய்னர், ரேக் எல்லாத்தையுமே தனியாக எடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நான் ஒரு பவுலில் லெமன் ஜூஸ், கொஞ்சம் பேக்கிங் சோடா தான் சேர்த்து இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு இந்த லெமன் ஜூஸ் பேக்கிங் சோடா சொல்யூஷனை நல்லா ஃப்ரிட்ஜில் எல்லா இடமும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு தனியாக க்ளீனாக வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ரேக், கண்டெய்னரை காய வச்சிருக்கிற டயத்தில் இந்த ஃப்ரிட்ஜையுமே ஓப்பனாகவே வச்சுருப்போம். அப்போ தான் நல்லா ஏர் ஃப்ளோ ஆகி அதில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா அந்த ஃப்ரிட்ஜோட ரேக், கண்டெய்னர் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் அதை செட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டாலே நம்ம கிச்சனில் பாதி க்ளீன் பண்ண மாதிரி. அதோட கிச்சனையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் எல்லாரும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான். நம்ம மசாலா எல்லாம் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வைக்கிறது தான். அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டலை. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதோட ஃபேனையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு. அதையுமே நம்ம அந்த தண்ணியை வச்சு நல்லா அந்த ரெக்கை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடணும். இதை என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. நம்மளாலனா மேலே ஏறி இதை துடைக்க முடியாது. அதனால் என் ஹஸ்பண்ட் இந்த வேலையை கொடுத்தாச்சு. அவங்க தான் ஃபேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாங்க. நல்லா தண்ணியை வச்சு ஃபேனை தொடச்சதுக்கப்புறம் அடுத்து ட்ரையான கிளாத்தையும் வச்சு ஃபேனை தொடச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபேனில் திட்டாக இல்லாமல் இருக்கும். பார்க்க நல்லா சைனிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃபேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து கபோர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், கபோர்டு எல்லாத்துலேயும் மேலே எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தூசி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு விளக்கமாரை வச்சு நான் எல்லா தூசியுமே எடுத்துக்கிட்டேன். பெரிய கம்பி ஒன்று இருந்துச்சு, அதில் இந்த பழைய விளக்கமாரை நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இதை வச்சு ஒட்டடை அடிக்க சூப்பராக இருந்துச்சு. அதனால் இதே யூஸ் பண்ணியாச்சு. ஒட்டடை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது மேலே உள்ளதான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், அப்புறம் தான் நம்ம தரைக்கு வரணும். அப்படி நம்ம தரையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே உள்ளது செஞ்சோம்னா நம்ம அழுக்கு ஃபுல்லாக தரையில் தான் விழுகும். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நான் ஒட்டடை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அடுத்து மாப் போட்டுடலாம். எல்லோரும் தரைக்கு தான் மாப் போடுவாங்க. நான் செவத்துக்குமே மாப் போட்டுட்டேன். நாங்கள் பிளாஸ்டிக் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். அதனால் நான் செவத்தில் எப்போவுமே இந்த மாதிரி மாப் வச்சு தொடச்சிருவேன். அப்படி துடைக்கிறனால அதில் உள்ள அழுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம சாப்பாடை கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சுக்கிறணும். அதேமாதிரி நம்ம ரொம்ப இழுத்து போட்டு ரொம்ப ஹெவியாக செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். பருப்பு சாதமும் முட்டை கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட கபோர்ட்லேயுமே நான் இந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம்னு. நல்லா எல்லா கபோர்டுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா ஈர துணியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி தொடச்சாலே அதில் உள்ள தூசியெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா கபோர்ட்லேயுமே நல்லா தொடச்சி அதில் உள்ள தூசியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. நல்லா கபோர்டில் ஈர துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரை கிளாத்தை வச்சுமே நல்லா தொடச்சி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த கபோர்ட் ஃபுல்லாக அந்த ஈரம் இறங்கிரும். அதனால நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. அதோட ஏசியில் உள்ள ஃபில்டருமே இந்த சைடு எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஜன்னலில் உள்ள தூசியுமே இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அந்த ஜன்னலையுமே நல்லா ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு.
லாஸ்ட்டாக அதையுமே ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோமோ அதை நல்லா ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சுமே தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த ஈரத்தோட விட்டுட்டோம்னா அது திட்டு திட்டாக போயிடும், பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி கபோர்ட் ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து சுவிட்ச் போர்டையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. சுவிட்ச் போர்டை வந்து நம்ம துடைக்கும் போது ஈரத்துணியால் துடைக்காதீங்க, நம்ம வந்து ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரத்துணி வச்சு தொடச்சோம்னா அது சாக்காகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்து கட்டில் பீரோ கீழே நிறைய தூசி இருக்கும், அதை வந்து நான் இந்த மாதிரி வாக்யூம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு. இந்த வாக்யூம் கிளீனரை வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட்டில் கீழெல்லாம் நம்மளால் ரொம்ப க்ளீன் பண்ண முடியாது, அதில் உள்ள தூசி எல்லாத்தையுமே நல்லா இது க்ளீன் பண்ணி எடுத்துருது. பாருங்கள் பெட்டுக்கு மேலே உள்ள தூசியுமே எவ்வளோ சூப்பராக க்ளீனாக நம்மளுக்கு எடுத்துருதுன்னு. அதே மாதிரி கட்டிலுக்கும் பெட்டுக்கும் நடுவில் உள்ள கேப்லேயுமே உள்ள தூசி எவ்வளோ சூப்பராக க்ளீனாக எடுக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 2 monthsக்கு ஒரு தடவை இந்த வாக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த நோம்புக்கு நான் இந்த வாக்யூம் கிளீனரை எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூசி வந்துருக்குதுன்னு. நம்ம கட்டில் கால் கீழே, பீரோ கீழே, அதே மாதிரி ஃப்ரிட்ஜு கீழெல்லாம் நம்மளால் அவ்வளோவா குனிஞ்சு நம்ம தூசி எடுக்க முடியாது. அதுக்கு இந்த வாக்யூம் கிளீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த வாக்யூம் கிளீனர் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த வாக்யூம் கிளீனர் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த வாக்யூம் கிளீனர் இருந்துச்சுன்னா இதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். அதே மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இந்த வாக்யூம் கிளீனருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுதான் இது. அதோட சார்ஜிங் ஒயர் எல்லாமே ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும். அதனால பிளக் பாயிண்ட்லேருந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது இந்த வாக்யூம் கிளீனர், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் உங்களுக்குமே சொல்லியிருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பெட் கவர் எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ரூம் ஹால் எல்லாத்துக்குமே மாப்புமே போட்டாச்சு. நான் எப்படி மாப் போடுவேன்னா, பாதி பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி லைசால் ஒரு மூடி எடுத்துக்கிடுவோம், அதே மாதிரி டெட்டாலுமே ஒரு மூடி எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கம்ஃபர்ட்மே நான் அதில் சேர்த்துக்கிடுவேன். இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் மாப்புமே போட்டேன். ஹால் ரூம் எல்லாத்துக்குமே மாப் போட்டாச்சு, கிச்சனுக்குமே போட்டாச்சு. அடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்ன க்ளீனிங் பண்ணேன்னா, பெட் அண்ட் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பெரிய பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு. விண்டோ ஸ்க்ரீன், பெட் கவர், பெரிய பெரிய பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு மடிச்சு வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம தொழுக விரிப்பு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியுமே காய வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கையால் வாஷ் பண்ணுறதையுமே வாஷ் பண்ணியாச்சு. இந்த பெரிய பிளாங்கெட்ஸ் வந்து மிஷினில் போட முடியலை, அதனால நான் ஊற வச்சு கையால் தான் வாஷ் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே கையால் வாஷ் பண்ணாலுமே இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டு தான் காய வைப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அதில் திட்டு திட்டு ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக காயும். என்னங்க வீடு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ரொம்ப பெரிய வேலை. நம்ம நோன்பு டயத்தில் வீடு க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு மனசுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்யுங்க, அப்போ தான் நம்மளுக்குமே டயர்டாகாமல் இருக்கும். நீங்களுமே இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு நோம்பு வந்துட்டாலே ப்ரிப்ரேஷன் அண்ட் இந்த க்ளீனிங் வேலை முடிஞ்சிட்டாலே நம்மளுக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த வேலையெல்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.